चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16-11-1981. முரளியின் தலைப்பு வெற்றி மாலையின் வரிசை எண்ணிற்கான ஆதாரம். இன்று பாப்தாதா தன்னுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட உயர்ந்த ஆத்மாக்களை மீண்டும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இதே நேரத்தில் இதே ரூபத்தில் எத்தனை தடவைகள் சந்தித்திருக்கிறோம் என்ற நினைவு வருகிறதா? அநேக தடவைகள் சந்தித்ததின் நினைவு தெளிவாக அனுபவத்தில் வருகிறதா? ஞானத்தின் ஆதாரத்தில் சிருஷ்டி சக்கரத்தின் கணக்குப்படி புரிந்து கொள்கிறீர்களா அல்லது அனுபவம் செய்கிறீர்களா? எவ்வளவு தெளிவான அனுபவம் இருக்குமோ அந்தளவே உயர்ந்த மற்றும் நெருங்கிய ஆத்மாவாக இருப்பீர்கள். தற்சமயத்தின் அனைத்து பிராப்தி நிறைந்த மற்றும் எதிர்காலத்தில் உயர்ந்த பலனடைவதற்குரிய ஆத்மாவாக இருப்பீர்கள். இந்த அனுபவத்தின் ஆதாரத்திலேயே ஆத்மா எனக்கு வெற்றி மாலையில் எந்த வரிசை எண் என்று தன்னைத்தானே தெரிந்து கொள்ள முடியும். தற்சமயம் பாப்தாதாவும் குழந்தைகளின் முயற்சி மற்றும் பிராப்தியின் ஆதாரத்தில் வரிசை கிரமமாக நினைவு செய்கிறார். அதாவது மாலை மற்றும் நினைவு சின்ன ரூபத்தில் வெற்றி மாலை, அதைத்தான் வைஜெயந்தி மாலை என்று கூறுகிறீர்கள். அப்படி 2 மாலைகளிலும் என்னுடைய வரிசை எண் எது என்பதை தெரிந்திருக்கிறீர்களா? தன்னுடைய வரிசை எண்ணை நீங்களே தெரிந்திருக்கிறீர்களா அல்லது பாப்தாதா கூற வேண்டும் என்று கூறுவீர்களா? பாப்தாதாவோ தெரிந்தே இருக்கிறார், ஆனால் உங்களை நீங்களே அவசியம் தெரிந்திருக்கிறீர்கள். வெளிமுகமாக வர்ணனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் மனதளவிலாவது தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆம் என்று கூறுவீர்களா அல்லது இல்லை என்று கூறுவீர்களா? ஒருவேளை இப்பொழுது பாப்தாதா மாலையை உருவாக்குகிறார் என்றால் தன்னுடைய எண்ணை கொடுக்க முடியாதா என்ன? சங்கோஜப்பட்டு கூறவில்லை என்பது வேற விஷயம். ஒருவேளை தெரிந்திருக்கவில்லை என்றால் என்னவென்று கூறுவது? மற்றவர்களுக்கு சவால் விடுகிறீர்கள். நிச்சயம் மற்றும் பெருமிதத்தோடு நாங்கள் எங்களுடைய 84 ஜென்மங்களின் வாழ்க்கை கதையை தெரிந்திருக்கிறோம் என்று கூறுகிறீர்கள். அனைவரும் இதைத்தான் கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி 84 ஜென்மத்தில் இந்த நிகழ்கால ஜென்மமோ அனைத்தையும் விட உயர்ந்ததில்லையா? இதை தெரிந்து கொள்ள முடியாதா? நான் யார்? இந்த கேள்வியை நல்ல முறையில் தெரிந்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? 1. நினைவின் மாலை. எந்தளவு அன்பு மற்றும் எவ்வளவு நேரம் நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்தளவு மேலும் அதே அன்போடு தந்தையும் நினைவு செய்கிறார். எனவே தன்னுடைய வரிசை எண்ணை எடுக்க முடியுமா? ஒருவேளை பாதி நேரம் நினைவிருக்கிறது, மேலும் அன்பும் 50% இருக்கிறது அல்லது 75% இருக்கிறது என்றால் அதன் ஆதாரத்தில் 50% அன்பு மற்றும் பாதி நேரம் நினைவென்றால் மாலையிலும் பாதி மாலை முடிந்த பிறகே வருவீர்கள். ஒருவேளை நினைவு நிரந்தரமாக இருக்கிறது, சம்பூர்ண அன்பும் இருக்கிறது, தந்தையை தவிர வேறு எதுவும் தென்படவில்லை, எப்பொழுதும் தந்தை மற்றும் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் மாலையிலும் இணைந்த இருவருடன் சேர்ந்து நீங்களும் இணைந்திருப்பீர்கள். அதாவது கூடவே இருப்பவர்களாக இருப்பீர்கள். எப்பொழுதும் அனைத்து விஷயங்களிலும் நம்பர் 1 இருப்பார். அப்படி மாலையிலும் கூட நம்பர் 1 இருப்பார். எப்படி உலகியல் படிப்பில் முதல் டிவிஷன், 2வது, 3வது இருக்கிறது, அதேபோல் இங்கேயும் மகாரதி, குதிரைப்படை மற்றும் காலால் படை என்று 3 பிரிவுகள் உள்ளன. முதல் பிரிவு எப்பொழுதும் வேகமாக, அதாவது பறக்கும் கலை உள்ளவராக இருப்பார். ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும்
தந்தையின் துணை, சகயோகம் மற்றும் அன்பின் அனுபவங்களை செய்வார். எப்பொழுதும் தந்தையின் துணை மற்றும் கைமேல் கை இருப்பதை அனுபவம் செய்வார். உதவி செய்யுங்கள் என்று கூற மாட்டார். எப்பொழுதும் தன்னை நிரம்பியவராக அனுபவம் செய்வார். இரண்டாவது பிரிவு, ஏறும் கலையின் அனுபவம் செய்வார். ஆனால் பறக்கும் கலை இருக்காது. ஏறும் கலையில் வரும் தடைகளை கடந்து செல்வதில் சில நேரம் அதிக நேரமும் சில நேரம் குறைந்த நேரமும் ஈடுபடுத்துவார். பறக்கும் கலை உள்ளவர் மேலே அப்படி கடந்து செல்லும் காரணத்தினால் எந்த தடையும் வரவே இல்லை என்று அப்படி அனுபவம் செய்வார். தடையை தடை என்று இல்லாமல் பக்கத்து காட்சிகள் என்றும் சாலையோர காட்சிகள் என்றும் புரிந்து கொள்வார்கள். மேலும் ஏறும் கலை உள்ளவர்கள் நிற்பார்கள், இது தடை என்று உணர்வார்கள். எனவே சிறிதளவு அவ்வப்போது கடந்து செல்வதில் களைப்பையும் மனமுடைந்து போவதையும் அனுபவம் செய்வார்கள். மூன்றாவது பிரிவு, அதையோ தெரிந்திருப்பீர்கள். நிற்பது, நடப்பது மற்றும் கதறுவது. சில நேரம் நடப்பார்கள், சில நேரம் கதறுவார்கள். நினைவு செய்வதில் கடும் உழைப்பு அவர்களுக்கு தேவைப்படும். ஏனென்றால் எப்பொழுதும் இணைந்திருப்பதில்லை. அனைத்து உறவுகளை வைத்து நடந்து கொள்வதின் முயற்சி செய்வதிலேயே இருப்பார்கள். முயற்சி செய்வதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இவர்கள் முயற்சியில் இருப்பார்கள், மேலும் அவர்களோ பிராப்தியில் இருப்பார்கள். இதிலிருந்து என்னுடைய வரிசை எண் எது என்று இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். மாலையின் தொடக்கத்தில் இருக்கிறேனா, அதாவது முதல் பிரிவில் இருக்கிறேனா, அல்லது மாலையின் இடையில் இருக்கிறேனா, அதாவது இரண்டாவது பிரிவில் இருக்கிறேனா, அல்லது மாலையின் இறுதியில் இருக்கிறேனா, அதாவது மூன்றாவது பிரிவில் இருக்கிறேனா? அப்படி நினைவு மற்றும் வெற்றி இரண்டின் ஆதாரத்தினால் தன்னைத்தானே தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்வது சுலபமா அல்லது கடினமா? எனவே ஒவ்வொருவரின் வரிசை எண்ணை எடுக்கலாமா? எடுக்க முடியும் தான் இல்லையா? பாப்தாதா எப்பொழுதும் அமிர்த வேளையிலிருந்து குழந்தைகளின் மாலையை நினைவு செய்ய தொடங்குகிறார். ஒவ்வொரு ரத்தினத்தின் மற்றும் மணியின் விசேஷத்தை பார்க்கிறார். எனவே அமிர்த வேளையில் சுலபமாகவே தன்னைத்தானே சோதனை செய்ய முடியும். நினைவின் சக்தி மூலம், சம்பந்தத்தின் சக்தி மூலம் தெளிவாக ஆன்மீக தொலைக்காட்சியில் பாப்தாதா எந்த வரிசை எண்ணில் என்னை நினைவு செய்கிறார் என்று பார்க்க முடியும். அதற்காக புத்தியின் லைன் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இல்லையென்றால் தெளிவாக பார்க்க முடியாது. நான் யார் என்று புரிந்ததா? நல்லது. இப்பொழுதோ நேரத்தின் அருகாமையின் காரணமாக தன்னை தந்தைக்கு சமமாக, அதாவது சமநிலை மூலமாக அருகாமையில் கொண்டு வாருங்கள். எண்ணம், சொல், செயல், சமஸ்காரம் மற்றும் சேவை அனைத்திலும் தந்தைக்கு சமமாவதென்றால் அருகில் வருவது. பின்னால் வந்திருப்பவர்களாக இருந்தாலும் முதலில் வந்திருப்பவர்களாக இருந்தாலும் சமநிலை மூலமாக அருகில் வர முடியும். அனைவருக்கும் இப்பொழுது கூட வாய்ப்பிருக்கிறது. இடங்கள் நிச்சயிக்கப்பட்டு விட்டன என்ற அறிவிப்பு ஒலிக்கவில்லை. எனவே என்ன ஆக விரும்புகிறீர்களோ அதுவாக ஆக முடியும். இப்பொழுது காலதாமதம் என்ற அறிவிப்பு பலகை போடப்படவில்லை. எனவே என்ன செய்வீர்கள்? மகாராஷ்டிரம் மற்றும் மத்திய பிரதேசம் இருவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா? மகாராஷ்டிரத்தின் பெயரே மகா என்று இருக்கிறது. எனவே மகானாக ஆகியே விட்டார்கள். மத்திய பிரதேசத்திற்கு என்ன விசேஷம் இருக்கிறது தெரிந்திருக்கிறீர்களா? பாப்தாதாவின் சேவையின் தொடக்க காலத்தில் முதல் பார்வை மத்திய பிரதேசத்தின் பக்கம் சென்றது. அதற்காக குழந்தைகளையும் அனுப்பி வைத்திருக்கிறோம். அப்படி சேவையின் க்ஷேத்திரத்தில் முதல் பார்வை எப்பொழுது மத்திய பிரதேசத்தின் மேல் சென்றதோ, மத்திய பிரதேசத்தின் சேவையின் உடனடி பலனை பெறுபவர்களும் முதல் நம்பரில் இருப்பார்கள் இல்லையா? எனவே பாப்தாதாவின் விசேஷ பார்வைப்பட்டது. எங்கே பார்வைப்பட்டதோ அங்கு அவர்கள் நம்பர் 1. பார்வையினாலேயே நன்மை அடைந்தவர்கள் ஆகிவிட்டார்கள் இல்லையா? எனவே இருவருமே மகான்கள். மகாராஷ்டிரத்தில் சாக்கார பாப்தாதாவின் கால்கள் பதிந்தன. சரித்திர பூமியாகவும் மகாராஷ்டிரத்தை ஆக்கினோம். எனவே மகாராஷ்டிரம் என்ன செய்யும்? மகாராஷ்டிரத்திற்கோ 2 பலன்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். என்ன 2 பலன்கள் கொடுப்பீர்கள்?
என்ன பலன் கொடுக்க வேண்டும் என்று புத்தியை தொடுகிறதா என்று பார்க்கலாம். ஒருவேளை தொடவில்லை என்றால் மகாராஷ்டிரத்தை விட மத்திய பிரதேசம் முதல் நம்பராக ஆகிவிடும். ஒன்று வாரிசு மற்றும் அடுத்தது விஐபிக்கள். வாரிசுகளையும் உருவாக்க வேண்டும் மற்றும் விஐபிக்களையும் உருவாக்க வேண்டும். இதுதான் இரட்டை பலன். சில இடங்களில் விஐபிக்களை உருவாக்குகிறார்கள், மேலும் சில இடங்களில் வாரிசுகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் இருவர்களையும் உருவாக்க வேண்டும். வாரிசுகளும் பெயர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், மேலும் விஐபிக்களும் பெயர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் யார் நம்பர் 1 ஆவீர்கள்? வெளிநாட்டை சேர்ந்தவர்களா, மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர்களா அல்லது மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்களா? யார் ஆவீர்கள்? மற்றவர்களும் ஆக முடியும். ஆனால் இன்றோ இவர்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறார்கள். நல்லது, என்ன கேட்டீர்கள்? யார் முதலில் செய்கிறார்களோ அவர்கள் அர்ஜுனன். இதில் யார் முன்னுக்கு செல்ல விரும்பினாலும் செல்ல முடியும். இப்பொழுது வரிசை எண் வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே நம்பர் 1 யார் விரும்பினாலும் அவர்கள் ஆக முடியும். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? அதற்கான வழியையும் கூறியிருக்கிறோம். பறக்கும் கலை, ஏறும் கலை அல்ல, பறக்கும் கலை. அதற்காக எப்பொழுதும் டபுள் லைட்டாக இருங்கள். இதையோ தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? அனைத்தையும் தெரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது சொரூபம் மற்றும் அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையின் துணையில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலில் தந்தைக்கு சமமான, அதாவது தந்தையின் நெருங்கிய ரத்தினங்களுக்கு எப்பொழுதும் சொரூபம் மற்றும் வெற்றி சொரூப வெற்றி மாலையில் அருகாமையின் ரத்தினங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வெளிநாட்டு குழந்தைகளின் சேவைக்கு பாராட்டுக்கள் தெரிவித்து கொண்டே சேவைக்காக இன்னும் சமிக்கைகள். பாப்தாதா சேவைக்காக ஒரு பொழுதும் தடை போடுவதில்லை. மிக அதிகமாக சேவை செய்யுங்கள். யாருக்கு வேண்டுமென்றாலும் அழைப்பு கொடுக்கலாம். வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்காக சேவைக்கான பாராட்டுக்கள் உரித்தாகுக. அனைவரும் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தில் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி முன்னேறி கொண்டிருக்கும் விசேஷ ஆத்மாக்கள் சேவைக்கான பொறுப்பாளர்கள் ஆகிவிடுவார்கள். யாரை விசேஷமான விஐபி என்று கூறுகிறோமோ இப்பொழுது விஐபிக்களை உருவாக்கும் நேரம் வந்து சேர்ந்து விட்டது. எனவே சேவை மூலமாக அவர்கள் இயல்பாகவே உருவாகி கொண்டே இருப்பார்கள். அனைவருக்கும் விசேஷமாக ஆன்மீகத்தின் அனுபவம் செய்வியுங்கள். அமைதி சக்தியின் அனுபவம் செய்வியுங்கள். ஞானமோ மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நொடியின் அனுபவம்தான் அவர்களுக்காக புதுமை. முழு வெளிநாடுகளிலும் பெரும்பான்மை போலியானது. எனவே உண்மையான அமைதி, உண்மையான சுகம், உண்மையான சொரூபத்தின் அனுபவம் இல்லவே இல்லை. ஒருவேளை அந்த அனுபவம் ஒரு வினாடிக்காக கூட ஏற்பட்டுவிட்டதென்றால் புதுமையை அனுபவம் செய்வார்கள். வெளிநாடுகளில் பொதுவாகவே எப்பொழுதும் புதிய பொருளை விரும்புவார்கள். எனவே இந்த புதுமையை செய்யுங்கள். வேறு எந்த பெயர் பெற்ற மகாத்மாவோ இந்த அனுபவத்தை சேவிக்க முடியாது. ஆத்மா பரமாத்மா என்ற வார்த்தையையோ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்பை ஏற்படுத்தி அனுபவம் செய்வது என்ற இது புதுமையாகும். இதைத்தான் உண்மையின் அனுபவம் செய்வதென்று சொல்வது. இதுதான் வழியாகும். அனைத்து சேவை செய்யும் நெருங்கிய ரத்தினங்களுக்கு அவரவர்களின் பெயரையும் சேர்த்து நினைவு உரித்தாகுக. நல்லது. குமாரர்களுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. குமாரர்களுக்கு நான் குமார் இல்லை, ஆனால் பிரம்மா குமார், ஆன்மீக சேவாதாரி என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். சேவாதாரி என்றால் அவரே சம்பன்ன சுரூபமாகி மற்றவர்களுக்கும் கொடுப்பவர். அப்படியானால் எப்பொழுதும் தன்னை அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர் என்று அனுபவம் செய்கிறீர்களா? சேவாதாரி என்று உணர்ந்து சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றி அடைபவர்கள் ஆவீர்கள். சேவையின் விசேஷமே எப்பொழுதும் பணிவாக இருப்பது. கருவி மற்றும் பணிவு, இந்த 2 விசேஷங்களும் சேவையில் வெற்றி சுரூபமானவர்களாக ஆக்குகிறது.
குமாரர்கள் சேவையின் களத்தில் முன்னேறி செல்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் முன்னேறி சென்று கொண்டே நான் ஒரு கருவி மற்றும் பணிவு என்ற விசேஷம் இல்லை என்றால் சேவை செய்வார்கள், கடுமையாக உழைப்பார்கள், ஆனால் வெற்றி குறைவாக தென்படும். குமாரர்கள் சேவையிலோ திறமை நிறைந்தவர்கள்தான் இல்லையா? அனைவரும் திட்டமிடும் புத்தி உள்ளவர்கள். எப்படி சேவை களத்தில் அங்கு இங்கு ஓடி செய்வதில் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களோ அதேபோல் இந்த 2 விசேஷங்களிலும் திறமை நிறைந்தவர்களாக ஆகுங்கள். விசேஷங்கள் நிறைந்த விசேஷ சேவாதாரி ஆகுங்கள். இல்லையென்றால் தற்காலிகமாக வெற்றி கிடைக்கும், ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு குழப்பத்தில் வந்து விடுவீர்கள். இது என்ன இப்படி ஆயிற்று, இது ஏன் இப்படியானது என்ற தடை சுவர் வந்துவிடும். எனவே 2 விஷயங்களை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் சேவை செய்வதில் வேகமும் முதன்மையும் வந்துவிடும். குமாரர்களோ சேவை செய்யவே வேண்டும், ஆனால் மரியாதைகளின் கோட்டிற்கு உள்ளே இருந்து செய்ய வேண்டும். பின்பு பாருங்கள், வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. குமாரர்களுக்கோ அனைத்து விதமான வாய்ப்பு இருக்கிறது. சேவை செய்வதிலும் வாய்ப்பு, முயற்சி செய்வதில் முன்னேறி செல்வதற்காகவும் வாய்ப்பு, மேலும் கூடவே தன்னுடைய பரிவாரத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குமாரர்கள் வாழ்க்கை அதிர்ஷ்ட வாழ்க்கை. குமார் என்றால் எப்பொழுதும் சுதந்திரமானவர், எந்தவிதமான பந்தனத்தின் வசமாகாதவர். நீங்கள் அந்த மாதிரி சுதந்திரத்தை அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா? தன்னுடைய வீணான எண்ணம் கூட ஒரு பந்தனம். இந்த பந்தனமும் பறக்கும் கலையிலிருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது. அப்படி பந்தனமற்ற குமார், வீணான எண்ணங்களும் முடிந்தது. பந்தனமற்ற ஆத்மாதான் தீவிர வேகத்தில் செல்ல முடியும். பாப்தாதாவிற்கு குமாரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு உயர்ந்ததாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் பெருமிதம் இருக்கிறது. என்னை மாதிரி பாக்கியம் நிறைந்தவர் வேறு யாரும் இல்லை என்ற இந்த நினைவிலேயே எப்பொழுதும் இருங்கள். குமாரர்களுக்கு அவர்களுக்கென்ற பாக்கியம், குமாரிகளுக்கு அவர்களுக்கென்ற பாக்கியம் இருக்கிறது. குமாரிகள் சுதந்திரமாகி சேவை செய்ய முடியாது. குமாரர்களோ எங்கேயும் தனியாக சென்று சேவை செய்ய முடியும். குமாரர்களுக்கு என்ன பந்தனம் இருக்கிறது? குமாரிகளோ இன்றைய உலகத்தின் கணக்குப்படி இருந்தும் பந்தனத்தில் இருக்கிறார்கள். குமாரர்களோ அனைத்து விதமான சேவைகளையும் செய்ய முடியும். குமாரர்கள் டபுள் லைட் ஆனவர்கள். எந்த விதமான சுமையும் இல்லை, எண்ணங்களின் சுமையும் இல்லை, சம்பந்தம் தொடர்பின் சுமையும் இல்லை. குமாரர்கள் இருப்பதே பந்தனமற்றவர்கள்தான். ஏனென்றால் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். ஞானம் நிறைந்தவர் வீணானதின் பக்கம் ஒரு பொழுதும் செல்ல முடியாது. வீணான எண்ணம் கூட ஞானம் நிறைந்தவரின் எதிரில் வர முடியாது. எண்ணத்திலும் சக்தி நிறைந்தவர், காரியத்திலும் சக்தி நிறைந்தவர். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று எப்பொழுதும் அனுபவம் செய்கிறீர்களா? ஏனென்றால் குமாரர்களுக்கு பின்னே மாயா மிகவும் சுற்றி சுற்றி வருகிறது. மாயாவிற்கும் குமார் குமாரிகள் மிகவும் பிடித்தமானவர்கள். எப்படி நீங்கள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள், அதேபோல் மாயாவிற்கும் பிரியமானவர்கள். எனவே மாயாவிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தன்னை இணைந்திருப்பவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக இல்லை, என்னுடைய ஜோடி உடன் இருக்கிறார். எப்பொழுதும் இணைந்திருக்கிறேன் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் மாயா வர முடியாது. பார்ட்டிகளுடன் சந்திப்பு. தற்சமயத்தின் விசேஷ கவனம் வீணான எண்ணங்களின் முடிவு கட்டுதல். அனைவரும் தன்னை சக்திசாலியான ஆத்மாக்கள் என்று நினைக்கிறீர்களா? சக்திசாலியான ஆத்மாக்கள் என்றால் யாருடைய வீணானதின் கணக்கு முடிவடைந்து விட்டதோ. இல்லையென்றால் பிராமண வாழ்க்கையில் வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான காரியத்தில் அதிக நேரத்தை வீணாக இழந்து விடுகிறார்கள். எவ்வளவு வருமானத்தை சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு செய்ய முடிவதில்லை. வீணானதின் கணக்கு சக்தி நிறைந்தவர் ஆக விடுவதில்லை. இப்பொழுது வீணானதின் கணக்கை முடிவு கட்டுங்கள். எப்பொழுது புதிய கணக்கை தொடங்குகிறீர்களோ அப்போது பழைய கணக்கை முடித்து விடுகிறீர்கள் இல்லையா? அப்படி தற்சமயம் வீணான கணக்கை முடிவு கட்டி எப்பொழுதும் சக்தி நிறைந்தவராக இருக்க வேண்டும்.
என்ற இதே விசேஷ கவனம் வையுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான், நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும். எப்படி யாருக்காவது உடலின் மற்றும் பணத்தின் சக்தி இருக்கிறதென்றால் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும். ஒருவேளை சக்தி இல்லை என்றால் விரும்பினாலும் கூட செய்ய முடியாத கட்டாயத்தில் வந்துவிடுவார். அதேபோல் மாஸ்டர் சர்வசக்திவான், நீங்கள் என்னதான் செய்ய முடியாது? கவனம் மட்டும் வேண்டும். அடிக்கடி கவனம் வேண்டும். அமிர்த வேளையில் கவனம் கொடுத்தீர்கள், இரவில் கவனம் கொடுத்தீர்கள், பாக்கி இடைப்பட்ட நேரத்தில் அலட்சியமானவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் முடிவு எப்படி இருக்கும்? வீணானதின் கணக்கு முடியாது. ஏதாவது பழைய கணக்கு இருந்துவிடும். எனவே நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று அடிக்கடி இதே கவனம் வையுங்கள். மிக நல்ல முறையில் சோதனை வேண்டும். ஏனென்றால் மாயா இப்பொழுது கூட தன்னுடைய வாய்ப்பை எடுத்துக்கொள்வதற்காக மிகவும் புத்திசாலியாக அமர்ந்திருக்கிறது. அது இறுதியில் மிக அதிக புத்திசாலி ஆகிவிடுகிறது. ஏனென்றால் நிரந்தரமாக விடைபெற வேண்டுமில்லையா? எனவே தன்னுடைய புத்திசாலித்தனத்தையோ காண்பிக்கும் இல்லையா? எனவே எப்பொழுதும் கவனம் வையுங்கள். வகுப்பில் சென்றீர்கள், நினைவில் அமர்ந்தீர்கள், அந்த நேரமோ கவனம் இருக்கிறது. ஆனால் அடிக்கடி கவனம் வேண்டும். மேலும் யாருக்கு அடிக்கடி கவனம் இருக்கிறதோ அவருடைய அடையாளம் அனைத்து டென்ஷனிலிருந்தும் விடுபட்டிருப்பார். செல்லமானவர்களாகவோ இருக்கவே இருக்கிறீர்கள். தந்தையின் குழந்தையாக ஆனீர்கள். உயர்ந்த பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னியது. வேறென்ன வேண்டும்? அடிக்கடி புத்தி மூலமாக கவனம் வையுங்கள் என்ற இந்த சின்னஞ்சிறு வேலை மட்டும் கொடுத்திருக்கிறோம். நல்லது. வரதானம். சங்கம யுகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கலையின் ரூபத்தில் செய்யக்கூடிய 16 கலைகள் நிரம்பியவராகுக. சங்கம யுகம் விசேஷமாக காரியம் என்ற கலையை காண்பிப்பதற்கான யுகம். யாருடைய ஒவ்வொரு காரியமும் கலையின் ரூபத்தில் இருக்கிறதோ அவருடைய ஒவ்வொரு காரியத்தின் மற்றும் குணத்தின் மகிமை ஏற்படுகிறது. 16 கலை நிரம்பியவர் என்றால் ஒவ்வொரு நடத்தையும் சம்பூர்ண கலையின் ரூபத்தில் தென்பட வேண்டும். இதுதான் சம்பூர்ண நிலையின் அடையாளம். எப்படி சாக்கார பாபாவிடம் பேசுவதில், நடப்பதில், அனைத்திலும் விசேஷத்தை பார்த்தீர்கள்? அப்படி இது கலையாக ஆனது. அமர்வது எழுவதின் கலை, பார்ப்பதின் கலை, நடப்பதின் கலை இருந்தது. அனைத்திலும் தனித்தன்மை மற்றும் விசேஷம் இருந்தது. அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடந்து 16 கலை நிரம்பியவராகுங்கள். ஸ்லோகன். யார் உடனே பகுத்தறிந்து முடிவு செய்து விடுகிறாரோ அவர்தான் சக்திசாலியானவர். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।